காலையிலேயே வந்துட்டு அம்மா சண்டே அப்படின்றதுனால என்னோட ஹஸ்பண்ட்க்கு மட்டன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. ஸோ மார்னிங்கே தம்பி போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அம்மாவோட ஸ்டைலில் இஞ்சி, பூண்டு, பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே வந்து குக்கரில் போட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டாங்க. சென்னையிலலாம் வந்துட்டு நான் மட்டன் செஞ்சதே கிடையாது. சென்னையில இல்ல, இதுவரைக்கும் நான் மட்டன் செஞ்சதே கிடையாது. ஏன்னா நான் மட்டன் சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால ரொம்ப ரேர் இந்த மாதிரி ஊருக்கு வந்தா மட்டும் தான் வந்துட்டு நான் மட்டன் வந்து வீட்ல செய்வாங்க. ஸோ ஹஸ்பண்ட்க்கும் மட்டன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிடுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அம்மா வந்துட்டு சூப்பு தான் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு ஹஸ்பண்ட்க்கு கொண்டு போய் குடுத்தேன். அவங்களும் குடிச்சிட்டாங்க. அப்புறம் தம்பிக்கும் வந்து குடுத்தேன். அவங்களும் வந்து நல்லி எலும்பெல்லாம் வச்சு நல்லா சூப் குடிச்சாங்க. அம்மாவோட ஸ்டைல்ல சூப்பு செம்மையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம, மட்டன் வந்துட்டு நான் செய்யணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை. என்னதான் நம்ம மட்டன் சாப்பிட்லனாலும், நம்ம ஹஸ்பண்ட்க்கு மட்டன் பிடிக்கும். ஸோ செஞ்சு குடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் நெனைப்பேன். ஆனா சென்னையிலலாம் அவ்வளோ மட்டன் வந்துட்டு ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, "இல்ல நல்லா இருக்காது. நம்ம ஊருக்கு போனா மட்டும் சாப்பிட்டுக்கலாம்னு" அவங்களே வந்து கொண்டு வர மாட்டாங்க. ஃபிஷ்ஷு, சிக்கன் அந்த மாரி தான் கொண்டு வருவாங்க. அப்புறம் அம்மா வந்து இந்த மட்டன் குழம்பு எல்லாமே வந்துட்டு இந்த இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி, வெங்காயம் எல்லாமே வந்துட்டு அம்மியில தான் அரைச்சு செய்வாங்க. சொல்லுவாங்க, "நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்ல. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்டும் சொல்லுவாங்க, தம்பியும் சொல்லுவாங்க. அப்புறம் அதே மாரி அம்மா வந்துட்டு அம்மியில அரைச்சு செஞ்ச மட்டன் குழம்பு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு எறா தொக்கும் வந்து அம்மியில அரைச்சு செஞ்ச வெங்காயம், தக்காளியோட தான் நான் தான் பண்ணியிருந்தேன். ஸோ, அதனால எல்லாமே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன பரிமாற வேண்டிய வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹஸ்பண்ட்க்கு குடுத்துட்டேன். ஏன்னா தம்பி எங்கேயோ போயிருந்தாங்க. அதனால ஃபர்ஸ்ட்டு ஹஸ்பண்ட் குடுத்தேன். அவங்க சாப்பிட்டுட்டு சூப்பர்வா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தம்பியும் வந்துட்டாங்க. அப்புறம் அவங்களோட ஸ்டைல்ல அழகா வாழை இலையில தண்ணி தெளிச்சு, இந்த மாரி வாழை இலைய நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட தம்பிக்கு பரிமாறுறது எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும். எத்தன பேருக்கு கூட பொறந்த அக்கா, தங்கச்சி, தம்பியா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாற பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன வாழை இலைய நல்லா வாஷ் பண்ணிட்டான் தம்பி. அப்புறம் என்னோட ஸ்டைல் தம்பிக்கு நான் பரிமாற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பாட வந்து அவங்களுக்கு வாழை இலையில வச்சுட்டேன். அப்புறம் என்ன தம்பி அவங்களோட ஸ்டைல்ல வாழை இலையில குழம்பு ஊத்துறதுக்காக குழினோட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன அந்த குழியில நம்ம குழம்பு ஊத்துறதுக்காக நானும் மட்டன் குழம்ப நல்லா வந்து கலக்கிக்கிட்டேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சாதம் வச்சு அந்த குழியில அதுக்கப்புறம் நானும் மட்டன் குழம்பு ஊத்த ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா சுட சுட சாதத்துக்கு கூட சுட சுட மட்டன் குழம்பு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குழம்பு ஊத்திட்டு தம்பிக்கு வந்துட்டு பிடிச்ச பீஸ் எல்லாமே மட்டன் பீஸ் எடுத்து வச்சேன். அவங்களுக்கு நல்லினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்துட்டு நல்லியும் சேர்த்து அவங்களுக்கு சாப்பாட்டுல அதிகமா வச்சுட்டேன். அப்புறம் வந்துட்டு எறா தொக்கு சென்னையில நான் செய்யும்போது கூட இவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது இல்லங்க. எங்க அம்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே அம்மியில அரைச்சு குடுத்து, வெங்காயம் தக்காளிலாம் அம்மியிலேயே அரைச்சு குடுத்தாங்க. ஸோ அதில நான் பண்ணேன். அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "நீ சென்னையில கூட இவ்ளோ டேஸ்ட்டா செஞ்சது இல்லையே! இப்ப என்ன இவ்ளோ டேஸ்ட்டா செய்ற?" அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. சீரியஸா என் தம்பி எறா சாப்பிடவே மாட்டான். ஆனா அப்படிப்பட்டவன் எறா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட்டான். அப்புறம் என்ன எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு சிக்கன் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ கொஞ்சமா ஒரு 1/2 கேஜி மட்டும் எடுத்துட்டு வந்தாங்க. தம்பி பிரியாணி கேட்டான்னு பிரியாணி செஞ்சேன். அப்புறம் சாப்பிட்டு எல்லாரும் விளையாடிட்டே இருந்தோம். அப்புறம் தெருவுல வந்து இத வித்துட்டு வந்திருந்தாங்க வண்டியில. இத பார்த்த உடனே எத்தன பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சின்ன வயசுக்கு போயிடுவீங்க. இந்த எடக்கல்லு, அப்புறம் இந்த கலர் மிட்டாயி, அப்புறம் வந்துட்டு இது வந்து மாத்திரை மிட்டாயின்னு சொல்லுவாங்க. இந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்க இது எல்லாமே. ஸோ அதனால பல்லி மிட்டாய் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னே சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. அதனால இது எல்லாத்தையும் வாங்கி நான் வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் எத்தன பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த அண்ணாக்கும் பாய் சொல்லி நாங்களும் அனுப்பிட்டோம். எத்தன பேருக்கு வந்துட்டு இந்த எடக்கல்லு, மாத்திரை மிட்டாயெல்லாம் பார்த்தா ஸ்கூல் ஞாபகம் வருதுன்ட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய்.